இழந்த ஆரோக்கியத்தை பணத்தால பெற முடியுமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இழுக்கலாம், கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம், அவ்வளவுதான். ஆனா நடுப்புற இன்னொன்னு என்ன நீங்க யோசிக்கணும்னா, ஆரோக்கியத்தை செலவு பண்ணி பணத்தை தேடுறது ஒண்ணு, அடுத்து என்ன பண்றோம் பாருங்க, வருங்காலத்தில் வசதியாக வாழ வேண்டும் என்று பணத்தை சேர்த்து வச்சு நிகழ்காலத்தில் வாழாமலே சாகிறான். தனக்கு இறப்பே இல்லை என்று தன்னை பற்றி நினைத்துக் கொண்டு திடீரென்று இறப்பு வரும்போது வாழாமலே செத்து போறான். இந்த மனிதனை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது சொல்றது தலாயிலாமா. ராபின் சர்மா இன்னும் அற்புதமா சொல்லுவான், ஊருக்கு நடுவே பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்குள்ளே நல்ல குடும்பம் நடத்துவதற்கும் சம்பந்தமே இல்லை. வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல் நலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க பாருங்களேன், பிபி ஏறின உடம்போட BMW கார்ல வேக்க விறுவிறுக்க ஏசிக்குள்ள உட்காந்துட்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போறதை விட இந்த மாதிரி ஓபன் இதுல ஆட்டோலயோ சைக்கிள்லயோ பஸ்லயோ நல்ல உடல் நலத்தோட வந்து நல்ல வார்த்தையை கேட்கலான்னு வந்து உட்கார்றவன் கோடீஸ்வரனா இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ என்ன லைஃப் அப்படின்னா, the success is not a destination my dear friends, it is a journey. Happiness to be found along the way, not in the end of the road, for then the journey will be over. நீ போகும்போதே என்னை அனுபவித்து கொண்டு போய்விடு, ஏனென்றால் நான் திரும்ப வரமாட்டேன். இப்படிக்கு யாரு? பணம். நான் திரும்பி வரமாட்டேன். இப்படிக்கு வாழ்க்கை.